பணம் மிஷினரிகளுக்குலாம் ஒருத்தருக்கும் கொடுக்காத, அவன் போய் சொல்லட்டும், கர்த்தர் அவனுக்கு பணம் கொடுப்பாரு அப்படின்னு ஒருத்தரும் சொல்லலையே. ஏன் எந்த ஊரில் மிஷினரிக்கு சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சாங்க? எந்த ஊரில் அலவன்ஸ்லாம் கொடுத்து வேலைக்கு வச்சாங்க? எந்த பைபிளில்? மூன்றாவது ஜஸ்வின் செய்யற ஒரு கள்ள போதனை என்னன்னு கேட்டீங்கன்னா, மிஷினரியா போறவங்களுக்கு ஆண்டவர் பணம் கொடுப்பாராம், நாமெல்லாம் பணம் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு நீங்க பேசுறாரு. ஆனா வேதாகமத்தின் அடிப்படையில, ஏன்னா பைபிள் தான்னு தம்பி பேசுறாரு, ஆனா தம்பிக்கே இங்க வேதம் புரியல. அப்ப வேதாகமத்தில் இருக்கிற அந்த சத்தியங்களை அவர் உடைக்கிறாரு, அவர் அதை மறைக்கிறாரு. அவருக்கு ஏதோ ஒரு விஷயங்கள்ல கடுப்பு இருக்குது, சிலர் செய்யற தவற பார்த்துக்கிட்டு ஒட்டுமொத்தமா இந்த சிஸ்டத்தையே அழிக்க நினைக்கிறாரு அப்படிங்கிறதான் நம்ம இதை புரிஞ்சுக்க முடியும். வேதாகமத்துல பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஊழியர்களுக்கு பணம் கொடுத்ததாக வேதம் சொல்லுகிறது. நியாயப்பிரமாண காலத்திலும் கூட அன்றைய லேவியர்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் மூலியமாக தேவன் என்ன செஞ்சாரு, அவங்க தேவைகள்லாம் சந்தித்தார். அது ஒரு கட்டளையாகவே இருந்த விஷயத்தை பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலும் கூட நமக்கான கட்டளை நிறைய இருக்குது. நம்ம ஏழைகளுக்கு உதவி செய்யணும் தான், எளியவர்களுக்கு உதவி செய்யணும் தான், கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும் தான், ஆகாரம் இல்லாதவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும் தான், உடை இல்லாதவர்களுக்கு உடை கொடுக்கணும் தான். இது எல்லாம் வேதத்துல இருக்குதான். அதோடு சேர்த்து தேவ பணியை செய்கிறவர்களுக்கும் நம்ம பணத்தை கொடுக்கணும். அன்னைக்கு கொடுத்தாங்களான்னு கேட்டா கொடுத்தாங்கன்னு வேதம் சொல்லுகிறது. ஏன், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கே அவருடைய ஊழியத்திலே, அவர் இறைவன் தான், ஆனா இந்த பூமியில மனுஷனா நமக்காக வந்து பாடுபடும் போது இங்க இருக்கிற சிஸ்டத்தின் அடிப்படையிலே தான் அவர் ஊழியம் செஞ்சார். அவருடைய ஊழியத்துக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் காசு கொடுத்து உதவி செய்யறாங்க. நம்ம பார்க்கிறோம், அநேக பெண்கள் தங்கள் ஆஸ்திகளினால் ஆண்டவருக்கு ஊழியம் செய்தார்கள் என்று பார்க்கிறோம். அவங்க சொத்து சொகத்தை வச்சு கிறிஸ்துவுக்கு ஊழியம் பார்த்தாங்க. அந்த ஊழியத்துல ட்ரெசரரா இருந்தவர் தான் யாரு, யூதாஸ் அப்படிங்கிற பார்க்கிறோம். அவர் பணப்பையை பிடித்து கொண்டு சுமந்திருந்தாரு. அந்த ஒரு பெண்மணி கூட வந்து அந்த தைலத்தை உடைச்சு ஆண்டவர் பாதத்துல ஊற்றி விடும்போது யூதாஸுக்கு அங்க கடுப்பாகுது. இது 300 பணத்துக்கு விற்று ஏழை எளியவர்களுக்கு எல்லாம் உதவி செய்யலாமே. ஏன் அந்த வார்த்தையை அவர் சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்துல இப்படி பணம் பெற்று மற்றவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு விஷயங்கள் அன்னைக்கு இருந்திருக்குது. எல்லாமே வேதம் தெளிவாக நமக்கு எழுதலைங்க, அங்கங்க சில வசனங்கள் இன்ட்டு கொடுத்துருக்குது. நாம தான் அதை புரிஞ்சுக்கணும். இந்த ஊழியத்தை கர்த்தர் செஞ்சிருப்பாரா மாட்டாரா, அவர் காசு வாங்கினாரா இல்லையா? வாங்கினார். ஆண்டவர் வந்து 5 அப்ப 2 3 மீனை வச்சு அற்புதம் செய்யறாருல, அவர் தேவன் தானே, அவருக்கு எதுக்கு அந்த 5 அப்ப 2 மீன் தேவையே இல்லையே. அழகா வந்து ஈஸியா வந்து மீனையும் உருவாக்கிடலாம், அப்பத்தையும் அவர் உருவாக்க முடியுமே. ஆனாலும் ஒரு சின்ன பையன் இருந்து வாங்கி அவங்க கையில அவங்க அப்பா அம்மா அவனுக்காக கொடுத்த சாப்பாட்டை வாங்கி தான் இங்க இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறார். பல இடங்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியத்திலே கொடுக்கப்பட்டது. அன்னைக்கு பொருளாக நிறைய கொடுக்கப்பட்டுச்சு, பணங்களாக கொடுக்கப்பட்டுச்சு, அதை வச்சுதான் ஊழியம் செய்தார் என்பதை நம்ம வேதாகமத்திலே பல இடங்கள்ல பார்க்க முடியும். அவங்க சில இடங்கள்ல அப்பங்களை பெறும்போது காசு கொடுத்தா வாங்கி சாப்பிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் இத்தனை பேரையும் போஷிக்கிறதுக்கு நமக்கு எவ்வளவோ பணம் தேவைப்படுதுன்னு அன்னைக்கு பிலிப்பெல்லாம் பார்த்து பேசுறாரு. இந்த இடத்துல நம்ம வேதாகமத்துல பார்க்கிறோம். ஏன்னா அந்த மாதிரி ஊழியங்கள்லாம் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. சில இடங்கள்ல கர்த்தர் ஸ்பெசிபிக்கா அற்புதங்களை செய்யறாரு. இந்த இடத்துல மெராக்கலா பண்றாரு. எல்லா இடங்களையும் மெராக்கல் இல்லை. சீசர்களுடைய 3 வேளை சாப்பாடுமே ஆண்டவர் அற்புதம் செய்தவர்களை போஷிக்கல, மக்கள் கொடுத்தாங்க. அந்த கொடுத்தலை வச்சுதான் போஷிச்சாங்க. ஆண்டவரா இயேசு கிறிஸ்து 3 வருஷம் ஊழியம் பார்க்கிறாரு. 3 வருஷம் போய் எல்லாம் உழைச்சா அவங்க ஊழியம் பார்த்தாங்க? இயேசுநாதர் எங்கேயாவது உழைச்சு சாப்பிட்டாரா? அல்லது அப்போஸ்தலர் எங்கேயாவது உழைச்சு சாப்பிட்டு வந்தாங்களா? வரி கட்டுறக்காண்டி ஆண்டவர் மீனை பிடிக்க சொல்லி மீன் எடுத்து வரி கட்ட சொன்னாரு. அது வேதத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனா எல்லா இடங்களிலும் அது நடந்துச்சா? அவர்களுடைய எல்லா தேவைகளுக்காகவே ஏதாவது மிரக்கல் பண்ணிக்கிட்டு இருந்தாரா? அல்லது உழைச்சு அவங்க ஏதாவது சம்பாதிச்சாங்களான்னு கேட்டா இல்ல. நல்லா கவனிங்க, வேதத்தை நம்ம நுட்பமா வாசிக்கணும். அப்போஸ்தலர்களே ஆண்டவர் அனுப்புறாரு, நீங்க புறப்பட்டு போங்கள். போகும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு தெரியுமா? வழிக்கு பையாவது தடிவியாவது எதையுமே எடுத்துட்டு போவாதன்ட்டார் ஆண்டவர். போ, உனக்கு அங்க தேவைகள் சந்திக்கப்படும், அங்கு உனக்கு கொடுக்கக்கூடிய ஆட்களை நான் வச்சிருப்பேன். போறாங்க, புறப்பட்டு போறாங்க, எல்லாம் அழகா சந்திக்கப்படுது. எதுவுமே அவங்க கொண்டு போகல, வெறுங்கையோடு போறாங்க. ஆனா அனைத்து தேவைகளையுமே அங்கே மக்களால் சந்திக்கப்படுகிறது. எல்லாம் வந்து ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க, ஆண்டவரே நீ சொன்னபடி போனோம், எங்களுக்கு எதுவுமே குறை இல்லப்பா அப்படின்னு. இந்த சம்பவத்தை கவனிங்க. அன்னைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னால பண்டமாற்று முறை தான். அவங்களுக்கு உணவை தான் அங்க பண்டமாற்று விஷயங்கள் அதிகமாக இருந்தது. பணம் இருந்தது, ஆனா பணமே இன்றைய நாட்கள் போல பணமே ஒரு மூலதனமாக அங்க இல்லை. எல்லா இடங்கள்லயும் இங்க இப்ப வந்து பணம் வந்து ஒரு ஆதிக்கம் செலுத்துகிறது. ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னால பணம் அதிக ஆதிக்கம் இல்லை. அங்க வந்து பரிமாற்றங்கள் நடந்தது, உணவையே பரிமாறிக்குவாங்க.
அவங்களுக்கு பெருசா எந்த தேவையில்லைங்கும் போது அன்னைக்கு அவங்க காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க எல்லா தேவைகளையும் மக்களால் சீசர்களுக்கு சந்திக்கப்பட்டது. இன்னைக்கு எல்லாமே எங்க போனாலும் நம்ம பணத்தை வச்சுதான் வாங்கக்கூடிய நிலைமை இருக்கிறனால இன்னைக்கு பணங்களை மக்கள் கொடுக்குறாங்க. அப்ப பணத்தை பெற்றுக்கொள்வது என்பது வேதாகமத்திலே இருக்கிற ஒரு சத்தியம்தான் என்பதை புரிந்து கொள்ளுங்க. நிறைய ஊழியர்கள் பணத்துக்காகவே ஊழியம் செய்கிற சில கள்ளர்கள் இருக்கிறாங்க. அவங்கள நம்ம கண்டிக்கிறோம், அவங்கள நம்ம எச்சரிக்கிறோம். தப்பு கிடையாது, அதை நானும் செய்யறேன். இங்க பேசிக்கிட்டு இருக்க நான் கூட மக்களுடைய பணத்தை மட்டுமே நம்பி ஊழியம் செய்யற ஆள் கிடையாது. நான் உழைச்சுதான் சாப்பிடுறேன். இது வரைக்கும் எந்த மக்கள்கிட்டையும் கேட்டு பணம் வாங்கினது இல்லை. விரும்பி என் ஊழியத்தை நேசிச்சு சிலர் கொடுக்கறத வச்சு நான் கஷ்டப்பட்டு உழைச்சுதான் என் குடும்பத்தை காப்பாத்திட்டு வர்றேன். இந்த ஊழியத்தையும் நான் செய்து கொண்டு வர்றேன். ஆனாலும் சத்தியத்துல என்ன இருக்கோ அதை நம்ம நேர்மையாக சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. அதுக்கு தான் வர்றேன். ஒரு ஊழியர் ஒரு இடத்துக்கு போனோம்னா எங்க என்ன தேவை யோசிச்சு பாருங்க. அவருக்கு ஒரு குடும்பம் இருக்குது, எல்லாத்தையும் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. அன்னைக்கே ஆண்டவர் யோசித்தார். அன்னைக்கு யோசித்த ஆண்டவர் சொல்றார், வேலையால் கூலிக்கு பாத்திரவான்கிறார், போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக அப்படின்னு பேசுறாரு. சுவிசேஷகனுக்கு அவனுக்கு நீங்க எல்லா உங்களுடைய உழைப்பிலும் பகிர்ந்து கொடுக்க கடவுள்னு ஆண்டவர் பேசுறாரு. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க. 1 கொரிந்தியரின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 14வது வசனம். சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் சுவிசேஷத்தினால் பிழைப்பு உண்டாகும்படி கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். யார் கட்டளையிட்டாரா? ஆண்டவரே ஒரு சுவிசேஷகர்களுக்கு அவர்கள் அவங்க வேலை செய்யறாங்க. ஓசியில ஒண்ணும் இங்க யாருமே மக்கள்லாம் கொடுக்கல. அவங்க தேவ பணியை மக்களுக்கு செய்கிறார்கள். அதுதான் பவுலடிகள் நீங்க 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துல தெளிவா வாசிங்க. ரொம்ப டீட்டெயிலா ரொம்ப தெளிவா 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துல பவுல் விளக்குகிறார். இங்க யாரும் ஓசியா செய்யல, எல்லாரும் உழைக்கிறாங்க, பணி செய்யறாங்க. நீங்க நல்லா கவனிங்க. அன்னைக்கு இருந்த ஒட்டுமொத்த தேவனுக்கு பணி செய்யும் சீசர்களும் பேதுருவும் கூட மக்கள் பணத்துல தான் வாங்கி அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, அவங்களுடைய தேவைகளை சந்தித்து கொண்டிருக்கிறாங்க. சும்மா ஓசியில சாப்பிட்டாங்களா? இல்ல, அவங்க மக்களுக்காக உழைக்கிறாங்க, ஞான நன்மைகளை விதைக்கிறார்கள். பவுல் இங்கே கொடுக்கிறாரு. 11வது வசனத்தை வாசிங்க. நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா என்று பேசுகிறார். யாரு? பவுலே தான் பேசுகிறார். பவுல் என்ன சொல்ல வர்றாரு, இதனுடைய விளக்கம் என்னன்னு முழுமையா ஆராய்ந்து பாருங்க. பவுலடிகள் என்ன சொல்ல வர்றாருன்னு யோசிங்க இந்த இடத்துல. அப்ப அன்னைக்கு இருந்த எல்லா ஊழியர்களும் ஞான நன்மைகளை விதைக்கிறாங்க, மக்களை ஆண்டவரோடு கூட இணைக்கிறாங்க. அந்த பெரிய வேலையை அவங்க செய்து கொண்டு வர்றாங்க. வசனத்தை போதிக்கிறாங்க, கற்பிக்கிறாங்க, அவங்களை தேவனண்டை சேர்க்கிறாங்க, ஞான நன்மைகளை விதைக்கிறாங்க. எந்த சுவிசேஷனால் நாம் போதிக்கப்படுகிறோமோ அவருக்கு எல்லாவற்றையும் நான் பகிர்ந்து கொடுக்கணும். இது கர்த்தருடைய கட்டளையா இருக்கிறது என்றே வேதம் பேசுகிறது. இதை பல ஊழியர்கள் மிஸ்யூஸ் பண்றாங்க, தங்களுடைய லக்ஸுரி வாழ்க்கைக்காக பயன்படுத்துறாங்கன்னா அதை மாத்திரமே நாம் சுட்டி காட்டணுமே ஒழிய அதை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் டோட்டலா வாஷ் அவுட் பண்ணி அழிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு போயிடக்கூடாது. இப்ப ஜஸ்வின் தம்பி சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, கர்த்தர் தேவைகளை சந்திப்பாரு, நீங்க எதுக்கு காசு கொடுக்குறீங்கன்னு கேட்கிறாரு. கர்த்தர் எப்படி ஐயா தேவையை சந்திப்பார்? ஜஸ்வின் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு நமக்கு ஒன்றும் புரியல. ஆண்டவர் சீசர்களை அனுப்புறாரு. ஆண்டவர் அங்கிருந்து என்ன மன்னா பொழிகிற மாதிரியா எல்லா அப்போஸ்தலர்களுக்கும் அப்பத்தை போட்டாரு? போகும்போது அங்க இருக்கிற மக்கள் தான் என்ன செய்யறாங்க? ஆமா, அந்த அப்போஸ்தலர்களை போஷிக்கிறாங்க. அப்ப கர்த்தர் யார் மூலியமாக சந்திக்கிறார்? தேவனுடைய பிள்ளைகள் மூலியமா தான் அங்க சந்திக்கிறார் அப்படிங்கிறதான வேதம் போதிக்கிற உண்மையா இருக்கிறது. ஆனா ஜஸ்வின் தம்பி இதை வச்சுட்டு மிக தவறான ஒரு கள்ள உபதேசத்தை செய்கிறார் என்று சொல்லலாம். ஊரெல்லாம் கள்ள உபதேசம், அவங்க கள்ள உபதேசம், இவங்க கள்ள உபதேசம் சொல்லிட்டு கடைசியில ஜஸ்வின் இந்த வெறுப்பினால இவரே கள்ள உபதேசத்தை செய்ய ஆரம்பித்து விட்டார். ஸோ ஜஸ்வினை போன்ற நபர்களிடத்திலும் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா இவங்க ஃபுல்லா அவங்க மனசை பார்த்தீங்கன்னா ஒரு கடுமையான இருதயத்தை மாத்திடுவாங்க. அவங்களுக்கு டோட்டலா கிறிஸ்டியானிட்டியும் ஊழியத்தையும் எல்லாத்தையும் வெறுக்கிற ஒரு மனோபாவத்தை உருவாக்கி விடுற மாதிரி இவங்களுடைய சில பதிவுகள்லாம் இருக்குது. சில பதிவுகளை இவங்க ரொம்ப ஞானமாக செயல்படுத்த வேண்டிய அவசியமா இருக்குது. ஆக இந்த பாயிண்ட்ல நம்ம என்ன பார்த்தோம்? ஊழியர்களுக்கு நம்ம காணிக்கை கொடுக்கலாமா? வேதம் இதை பத்தி என்ன சொல்லுதுன்னா, எஸ், அன்னைக்கு ஊழியர்களுக்கு கொடுக்க சொல்லி தேவன் கட்டளையிட்டும் இருக்கிறார். அன்றைய ஊழியர்கள் விசுவாச மக்களிடத்துல வாங்கிதான் ஊழியம் செய்தார்கள். ஆனா பவுலடிகள் சில முக்கியமான பிரச்சனைகளுக்காக அங்க என்ன செய்யறாருன்னா, குறிப்பிட்ட சில பட்டணங்கள்ல அவங்க கிட்ட காணிக்க வாங்காம உழைச்சு ஊழியம் செய்யறாரு. நல்லா கவனிங்க. பவுலடிகள் அதையும் பதிவு செய்கிறார். நான் உங்களுக்கு சுமையை கொடுக்காம பல காரணங்களுக்காக பவுலடிகள் உழைச்சு சாப்பிடுறாரு. தனக்காக மட்டும் இல்ல, தன்னோடு இருக்கிறவர்களுக்காகவும் உழைச்சு சாப்பிடுறாரு. கண்டிப்பா ஒவ்வொரு ஊழியரும் பவுலடிகளுடைய இந்த முன்மாதிரியை ஃபாலோ பண்ணி ஆகணும்.
எல்லார்ட்டையும் காணிக்க காணிக்க கட்டளை நீ நிறைவேற்றினாதான் நீ ஆஸ்வதிக்கப்படுவ அப்படின்னு போகக்கூடாது. பவுலடிகள் சில நோக்கத்திற்காக அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கும்படி அந்த சபையில கொரிந்திய சபையெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பேரும் நிறைய பேர் சோம்பேறி அலைஞ்சிட்டு இருக்கிறான், வீண் அலுவல்காரரா சுட்டிட்டு அலைகிறான். அப்ப பவுலடிகள் அவர்களுக்கு உபதேசம் செய்கிறார், நீங்க உங்க கைகளினால் நலமான வேலையை செய்து மற்றவர்களுக்கு பிரயோஜனத்தை உண்டாக்கும்படி அவர்களுக்கு உதவி செய்யும்படி நீங்க வேலை செய்யணும்னு போதிக்கிறதோடு மாத்திரமல்ல, பவுலும் தான் உழைத்து அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக என்ன செய்யறாரு, காண்பிக்கிறார். ரெண்டாவது, நிறைய பிரச்சனைகள் அந்த கொரிந்திய சபைகள் இருந்துச்சு. சோ அவர்களிடத்திலே பணத்தை கொள்வதற்கு பவுலடிகள் விரும்பல. அவங்களுக்கு எந்த பாரத்தையும் நம்ம கொடுக்காம இலவசமாய் அவர்களிடத்திலே சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அப்படிங்கிற முடிவை பவுலடிகள் எடுக்கிறார். அதனாலதான் சில சபைகளிலே பவுலடிகள் உழைத்து சாப்பிட்டு அங்கே ஊழியம் செய்தார் என்று பார்க்கிறோம். ஆனா எல்லா இடங்களிலும் பவுலடிகள் இதை செஞ்சாரான்னு கேட்டா இல்லை. சில இடங்கள்ல அவர் இலவசமாய் அந்த மக்களுக்கு ஊழியம் செய்தார் அல்லவா, ஆனா அந்த மக்களுக்கான ஊழியத்தை செய்வதற்கு தன்னுடைய தேவைகளை சந்தித்துக் கொள்வதற்கு இன்னொரு சபையினிடத்துல அவர் பணம் வாங்கி கொண்டுதான் செய்தார். அவருடைய தேவைகளை அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு சபை அவருக்கு பணம் அனுப்பியது. அதுதான் பைபிளை ரொம்ப நுணுக்கமா வாசிக்கணுங்கிறது. இப்ப 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துல பவுல் சில கருத்துக்களை சொல்றாரா, அதே 2 கொரிந்தியர் புத்தகத்துல அடுத்த நிருபம் எழுதும் போது இன்னும் ஒரு வசனத்தை தெளிவா எழுதுறாரு. அந்த வசனத்தை வாசிக்கிறேன், இப்ப கவனிங்க. 2 கொரிந்தியரின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். நீங்கள் உயர்த்தப்படும்படி நான் என்னைத்தானே தாழ்த்தி தேவனுடைய சுவிசேஷத்தை இலவசமாய் உங்களுக்கு பிரசங்கித்ததினாலே குற்றம் செய்தேனோ. இப்ப 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துல இதே சம்பவத்தை பத்தி தான் அங்கேயும் எழுதுறாரு. அந்த சம்பவத்தை குறிச்சு தான் இங்க 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலையும் பவுல் அந்த பாயிண்ட் பண்றார். கொரிந்திய சபையினிடத்திலே அவர் இலவசமாய் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அதை எப்படி செய்தார்னா, அப்படி இலவசமாய் நான் பிரசங்கித்ததினால் குற்றம் செஞ்சுட்டேனா அப்படின்னு ஒரு ஆதங்கத்துல அந்த வார்த்தையை பேசுறாரு. ஏன் அப்படின்னா, அப்படி அவர் உழைச்சுதான் சாப்பிடணும்னு அவருக்கு அவசியம் இல்லை. சட்டத்தின் அடிப்படையிலும் நியாயத்தின் அடிப்படையிலும் தர்மத்தின் அடிப்படையிலும் இவர் அவர்களுக்கு ஞான நன்மையை கொடுத்திருக்கிறார். அவர்கள் பவுலுடைய தேவைகளை சந்தித்திருக்க வேண்டும். அதை வாங்குவதற்கும் பவுலுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அது பவுலும் குறிப்பிடுறாரு, எல்லா உரிமையும் எனக்கு இருக்குது உங்ககிட்ட வாங்குறதுக்கு. ஆனா நான் அப்படி செய்யலை அப்படிங்கிறாரு. கீழே உள்ள வசனத்தை பாருங்க, 8ஆம் வசனத்தை. உங்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு மற்ற சபையினிடத்தில் சம்பளத்தை பெற்றுக்கொண்டு அவர்களை கொள்ளையிட்டேன் அப்படின்னு எழுதுறாரு. கொரிந்திய சபையினிடத்துல இலவசமாய் அவர் போய் பணி செய்யறாரு. இலவசமா பணி செஞ்சாருன்னா பவுலடிகளுக்கு தேவையே இருக்காதா? எத்தனை தேவைகள் அந்த ஊழியத்தில் இருந்திருக்கும், எவ்வளவு பிரயாசப்பட்ட அந்த இடத்துல ஊழியம் செஞ்சிருக்கிறாரு. பவுலடிகளுடைய தேவைகளுக்காக மற்ற சபையத்திலே நான் கொள்ளையிட்டேங்கிற வார்த்தையை அவர் பிரயோகிக்கிறார். ஏன்னா அந்த வார்த்தையை அழுத்தமாக அந்த சபைக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காகவே பவுல் அந்த வார்த்தையை கையாளுகிறார். ஆக பவுலடிகளுடைய தேவைகளுக்காக கொரிந்திய சபையிட்ட வாங்கல சில நோக்கத்துக்காக, ஆனா மற்ற சபையிட்ட வாங்கிதான் இவர் ஊழியம் செய்தார் அப்படிங்கிறது இந்த வசனத்தை தெளிவாகிறது. அப்ப இவ்வளவு தெளிவாக வேதவசனம் கூறும் பொழுது இவர் சுவிசேஷகர்களுக்கு பணம் கொடுக்க கூடாது, எல்லாரும் போய் சுவிசேஷம் சொல்லணும்னு ஒரு வார்த்தை சொல்றாரு, அது நியாயமா அப்படின்னு நான் ஜஸ்வினை பார்த்து கேட்கிறேன் ஒரு கேள்வி. இப்ப வேதத்துக்கு விரோதமாக பொய் போதனை பண்ணுவது நீங்களா அல்லது மற்றவர்களா? மற்றவர்கள் செய்யல அப்படின்னு சொல்ல வரல, நீங்களும் செய்கிறீர்கள் என்பதை இந்த இடத்துல புரிந்து கொள்ளுங்க. எந்த வசனத்தின் அடிப்படையில நீ மிஷனரிகளை அனுப்பக்கூடாது, அவர்களுக்கு காணிக்க கொடுக்க கூடாதுன்னு எந்த அடிப்படையில சொல்லுகிறீர்கள் என்று நீங்கள் முதலாவது இங்க தரவை நீங்க வைக்கணும். யார் இங்கே கள்ளப்போதர்கள் மக்களுக்கு தெரியும் அல்லவா? பதில் சொல்லித்தானே ஆகணும். சொல்லுங்க பார்ப்போம்.